பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில திரும்பவும் ஒரு நட்பு புதுப்பிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் நடந்த நடவடிக்கைகள் தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சமீபத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இந்த இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசி ஆகணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்ன பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவில் இருக்கிற இராணுவ வீரர்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றணும் அப்படின்னு அந்த நாட்டுடைய அதிபர் முகமது மொய்சு சொல்லியிருந்தார். இப்படி சொன்ன பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலையுமே ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. அதாவது மாலத்தீவுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடியுமே லட்சத்தீவுடைய அழகை பாருங்க அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்களை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதுக்கு அதாவது மாலத்தீவுடைய நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு விதமான கருத்தாக தான் இந்த லட்சத்தீவு புகைப்படங்கள் பதிவிட்டது பார்க்கப்பட்டது. அப்படி பிரதமர் மோடி பதிவிட்ட பிறகு மாலத்தீவை சேர்ந்த 3 அமைச்சர்கள் இந்தியா பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இதன் பிறகு மாலத்தீவுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை இந்தியர்களிடையே பயங்கரமாக அதிகரித்தது. பாய்காட் மால்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்டும் ஆச்சு. அதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு போகிற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. பொதுவாகவே மாலத்தீவில் அதோட உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியில் 60% இந்த சுற்றுலாத்துறையை நம்பி தான் அவங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இந்தியர்களோட பகிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த வருமானம் பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு குறைஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா, மாலத்தீவுக்கு வர்ற அதிகமான சுற்றுலா பயணிகள் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 2வது இடத்துல இந்தியா இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல ரஷ்யா இருக்குது. ஆனால் இந்த சண்டைகளுக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா 5வது இடத்திற்கு போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியர்களுடைய வருகை ரொம்ப முக்கியமானதாக அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ திரும்பவும் அந்த நட்பை புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்ததாக தான் சொல்லப்படுது. அதாவது முகமது மொய்சு இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அமைச்சர், அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மூசா ஜாமீர், அவர் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கதா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இவர் ஏன் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவர் வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நட்பு மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதே போல இந்த இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவிலிருந்து வெளியேறதுக்கு முந்தைய நாள் இவர் சொன்ன விஷயமே கவனிக்கப்பட்டது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியர்கள் தொடர்ந்து மாலத்தீவுக்கு வரணும், சுற்றுலாவுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு வந்த பிறகு செய்திகளுக்கு பேட்டிகளும் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள், அதாவது அந்த பிரதமர் மோடி பதிவிட்டது, இராணுவ வீரர்களை வெளியேற்ற சொன்னப்போ இந்தியர்கள் எல்லாருமே பாய்காட் பண்ணதை ஒரு விஷயமா குறிப்பிட்டு இன்டர்நெட்டில் ரொம்ப தப்பான விஷயமா இது புரிஞ்சு கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரதமர் மோடி அவமதித்து பேசின மாதிரி திரும்பவும் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மாலத்தீவில் அப்படின்னு சொல்லி உறுதியுமே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் தான் திரும்பவும் இந்தியர்கள் எங்கள் கூட நிற்கணும் அப்படின்னு அதாவது சுற்றுலாக்கெல்லாம் வரணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்தியா இது அரசாங்க ரீதியாக எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிற விஷயமே பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியா இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு இந்தியாவை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் சைனாவோட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. சைனாவோட க்ளோஸ் ஆனதுமே பெரிய அளவில் இந்தியா கண்டிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த விஷயங்கள் தொடர்பாகவுமே பெரிய அளவில், அதாவது இந்தியா கூட ஏற்பட்ட மோதல் தொடர்பாகவுமே ரொம்ப மிதமான நிலையில் தான் கண்டிச்சிருந்தாங்க. ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறதோ இல்லை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதோ எதுவுமே பயன்படுத்தலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவுமே இந்த விஷயத்தை ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதனால் இப்போது மாலத்தீவும் இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறதால இந்த விஷயத்தில் இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு ஒரு முக்கியமான சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதால இந்தியாவுமே தொடர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு நல்ல போக்கில் தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.